மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரிய பெருமானார் அருணந்தி சிவனாருடைய சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 5வது நூற்பா, அதனுடைய 2வது அதிகரணம், அதனுடைய விளக்கப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பின் இறுதியிலே இறைவன் அவனுடைய அருட்சக்தியாகிய திரோதியை கொண்டு 3 விதமான பஞ்சகிருத்தியங்களை செய்கின்றான். ஒன்று ஸ்தூலம், இன்னொன்று சூக்ஷ்மம், இன்னொன்று அதிசூக்ஷ்மம் என்று பார்த்தோம். இது திரோதை என்ற பாசத்தினுடைய இலக்கணமாகவும் கொள்ளலாம். அதே நேரத்தில் பதிப்பொருளாகின்ற இறைவனுடைய பொது இலக்கணம், தடத்த இலக்கணம் என்றும் கொள்ளலாம். இந்த 5வது நூற்பாவை தொடர்ந்து எதிர்வருகின்ற 6வது நூற்பாவிலே பதிப்பொருளாகின்ற சிவபெருமானுடைய சொரூப இலக்கணமாகின்ற உண்மை இலக்கணம், சிறப்பு இலக்கணத்தை கூறப்போகின்றார் என்பது இந்த 5வது நூற்பாவிற்கும் 6வது நூற்பாவிற்கும் உள்ள தொடர்பு என்று பெரியோர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள். இப்பொழுது இறைவன் தடத்த நிலையிலே உயிர்களுக்கு தன்னுடைய இயல்பான கருணை காரணமாக அவருடைய ஆணவ மனத்தினை போக்கி திருவடி பெற்றினை தருகின்ற அந்த அருட்செயலுக்காக 5 தொழில்கள் செய்கின்றான். இந்த 5 தொழில்கள் செய்வதனால உயிர்களுக்குத்தான் மொத்த பலனும் எய்துகின்றது. இறைவனுக்கு இதனாலே அணுவளவும் பயனில்லை என்பதை இந்த நூற்பாவினுடைய 6வது விளக்கப்பாடல் நமக்கு காட்டுகின்றது. சுபக்கத்திலே இந்த பாடலுடைய வரிசை எண் 236. பாடலை படிக்கின்றேன். இறைவன்றன் சந்நிதிக்கண் உலகின்றன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய் மாயை மறுவிடான் சிவன் அவன் கண் உரை தராது அச்சேதனத்தால் உடை உயிர்கட்கெல்லாம் நிறை பரன் சந்நிதி கண் நீடுணர்வு உதிக்குமன்றே. என்ன ஐயம் அப்படின்னு கேட்டா, உயிர்கள் இந்திரியங்களின் மூலம் அறிவை பெறுகின்றன, அதனால் விகாரப்படுகின்றன. உயிர்களுக்கு தான் அறிந்து அவை அறிய வேண்டியவற்றை அறிவிக்கின்ற அருட்செயலை செய்கின்ற இறைவன் இங்கனம் விகாரப்படுவானா என்ற ஐயத்திற்கு விடையானது இந்த பாடலிலே வருகின்றது. உயிர்கள் விகாரப்படுவதற்கு ஏதுவாக அந்த உயிர்களுக்கு உடம்பும் உடம்பிலே படுகின்ற பொறி முதலிய கரணங்களும் இருக்கின்றன. இறைவனுக்கு இவ்வாறு இல்லை. உயிர்கள் எடுக்கின்ற உடம்புகள் எல்லாம் அவை ஈட்டிய வினைக்கு ஈடாக எடுக்கின்றன. இறைவனுக்கு வினை என்ற மலம் இல்லை. இந்த வேறுபாடுகளை எல்லாம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு பார்த்தால் உயிர்களும் அறிதல் தொழிலை செய்கின்றன, இறைவனும் அறிதல் தொழிலை செய்கின்றான். இந்த 2 விதமான அறிதல் தொழில்களினாலும் உயிர்களே பயனடைகின்றன. உயிர்கள் தாமறிந்தும் பயன்பெறுகின்றன. இறைவன் உயிர்களுக்காக அறிந்து அறிவித்தும் அந்த பயனை உயிர்களே பெறுகின்றன. இதற்கு காரணம் அச்சேதனத்தினாலே உயிர்கள் உரு பெற்றிருக்கின்றன. உரு என்றால் உடம்பு, அச்சேதனம் என்றால் ஜடப்பொருள். ஜடப்பொருளாகின்ற மாயையின் காரியமாகின்ற உடம்பினை உயிர்கள் பெற்றிருக்கின்றன. இறைவன் அவ்வாறு மாயா காரியமாகின்ற உடம்பினை பெறவில்லை. இறைவனுக்கும் உருவம் சொல்லப்பட்டிருக்கின்றதே என்று கேட்டால், இறைவன் தனக்கு பிரிப்பில்லாமல் இருக்கின்ற அறிவே வடிவமாகின்ற தன்னுடைய திருவருட் சக்தியினாலேயே தன் இச்சைப்படி உருவம் கொள்கின்றான் என்பதனால அவனுடைய உருவங்கள் எல்லாம் அச்சேதனம் என்று கருதப்பட மாட்டா என்ற வேறுபாட்டினை நாம் இங்கு கருத வேண்டும். இப்பொழுது இறைவன் மாயா காரியமாகின்ற ஒரு உடம்பிலே படுகின்ற ஞான இந்திரியங்கள் மற்றும் கர்ம இந்திரியங்களை கொண்டு
உயிர் சேட்டித்து அறிவினை பெறுவதை போல இறைவன் கைகால்களை அசைத்து செயல்படுகின்றானா என்று கேட்டால், இறைவனுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே ஐந்தொழில் நிகழ்கின்றன. உலகத்தினுடைய சேட்டை என்பது இறைவனுடைய சன்னிதான விசேடத்தினாலேயே நிகழ்கின்றது என்ற இரண்டு கருத்துக்களும் வேதம் மற்றும் ஆகமம் ஆகின்ற இறைவனுடைய வாய்மொழி நூல்களிலே பறக்க கூறப்பட்டுள்ள கருத்துக்கள். இப்பொழுது இறைவனுடைய சந்நிதியிலேயே உலகினுடைய சேட்டை நிகழ்கின்றது என்ற மறைகளை மறந்து நீ கேள்வி கேட்கின்றாய் என்று கூறுகின்றார். இந்த மறைகள் என்ற சொல்லிலே வேதம் ஆகமம் ஆகிய இரண்டு அடிப்படை பிரமாண நூல்களும் அடங்கும். சந்நிதி அப்படின்னா என்னன்னா, இறைவனுடைய சங்கல்ப மாத்திரம் என்பது பொருள். சந்நிதி என்பதற்கு அருள் என்பதும் பொருள். ஆகவே பெருமானுடைய திருவருட் சக்தியினுடைய கலப்பினாலேயே சேட்டை நிகழ்கின்றது. சேட்டித்தல் அப்படின்னா டிரான்சாக்ஷன். சேட்டித்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் இரண்டாக இருக்கின்றது. அச்சேதன பிரபஞ்சம், சேத்தன பிரபஞ்சம். அறிவுடை உலகம், அறிவில் உலகம் என்று. அறிவுடை உலகம் என்பது உயிரிழகின்ற நாம், அறிவில்லாத உலகம் என்பது நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற ஜட பொருள்கள். இப்பொழுது இந்த அறிவு பொருளுக்கும் அறிவற்ற பொருளுக்கும் தொடர்ச்சி, கனெக்ஷன், இணக்கம் என்பது எதனால் ஏற்படுகின்றது என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இந்த இணக்கம் ஏற்பட்டாலுடைய உலகம் சேட்டிக்காது. படைக்கப்பட்ட உலகம் அறிவு பொருளாகவும் அறிவற்ற பொருளாகவும், அழியாத சோறு எவ்வாறு ரசத்திலே தனித்து நிற்குமோ அதே போல பிரிந்து நிற்குமே அல்லாமல் சேர்ந்து நிற்க மாட்டா. இப்பொழுது அறிவற்ற உலகத்தையும் அறிவுள்ள உலகத்தையும் சேர்ந்து சேட்டிக்க செய்வது எது என்று கேட்டால், இறைவனுடைய திருவுருள் செய்கின்றது. அதற்குத்தான் திரோதை என்று பெயர். அந்த திருவுருளைத்தான் இங்கு சந்நிதி என்ற சொல்லினாலே வேதங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு நூலிலே ஒவ்வொரு கலைச்சொல் பயன்பட்டிருக்கும். அந்த கலைச்சொல்லுக்கு இணையான கலைச்சொல் வேறு நூலிலே வேறொன்றாக இருக்கும் என்பதனை நமக்கு ஆசிரியர்கள்லாம் புலப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது வேதாகமங்களிலே சந்நிதி என்று சொல்லப்படுவது யாது என்று கேட்டால், திரோதை என்ற அந்த திருவருள் தான் இறைவனுடைய சந்நிதி என்று கூறப்படுகின்றது. இறைவன்றன் சந்நிதிக்கண் உலகின்றன் சேட்டை. இப்பொழுது உலகத்தினுடைய சேட்டை என்பது என்னன்னா, உலகம் இரண்டு, அறிவுள்ள உலகம், அறிவில்லாத உலகம். இவை ஒன்றோடொன்று இணைவது என்பதுதான் சேட்டை. அதாவது அறிவுடைய உயிர் எழுவாயாகவும் அறிவற்ற உலகம் செய்யப்படுபொருளாகவும் இருந்து ஒரு நுகர்ச்சி ஏற்படுகின்றது. இந்த நுகர்ச்சி தான் டிரான்சாக்ஷன். இந்த நுகர்ச்சிக்கு சேட்டை என்று பெயர். இந்த சேட்டையை கூட்டுவிப்பது எது என்று கேட்டால், திரோதை என்ற திருவுருள் தான் கூட்டுவிக்கின்றது என்று சொன்னார். இறைவன்றன் சந்நிதிக்கண் உலகின்றன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். சரி, மாயை மறுவிடான். மாயை என்பது மாயா காரியமாகின்ற உடம்பினை கூறுகின்றது. மாயையை இறைவன் பொருந்த மாட்டான் என்று சொன்னார். மறுவுதல் என்றால் பொருந்துதல். பொருந்துதல் என்பது என்ன? மாயா காரியமாகின்ற உலகத்தினை காட்சிக்கு கொண்டு வருதல், அதாவது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுதல், செய்யப்படும் பொருளாக்குதல், கண்முன் கொணர்தல், மாயா காரியத்தை தரிசித்தல், அதோடு ஊடாடுதல், விவகரித்தல். இது மாயையோடு பொருந்துதல் என்றும் மாயையை மறுவுதல் என்றும் சொல்லப்படும். இந்த மாயையை மறுவுதல் என்பது கடவுளுக்கு இல்லை என்று கூறினார். ஏன் இல்லை என்று கேட்டால், அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை என்பது ஒரு காரணம். இரண்டாவது, மாயா காரியம் எப்பொழுதுமே சுட்டி அறியப்படுவதாகவே இருக்கும். அது ஏகதேச ஞானத்திற்குத்தான் அகப்படும். அதனை பாச ஞானம் என்று கூறுவார்கள். பெருமானுடைய சிற்சக்தி என்பது அகண்ட பரிபூர்ண வியாபக அருளாக இருக்கின்ற காரணத்தினாலே சூரியனுக்கு முன் எவ்வாறு இருள் பிரகாசிக்காதோ அதை போல சுட்டி அறியப்படுகின்ற மாயா பிரபஞ்சம் என்பது கடவுள் முன்னால் தோன்றாது. கடவுள் முன்னால் தோன்றாது, ஆற்றலற்று வலியிழந்து போய்விடும். எதனை போலன்னு கேட்டா, சூரியன் உதித்த பிறகு மேற்கே இருக்கின்ற சந்திரன் கண்ணுக்கு புலப்படாமல் ஒளியிழந்து காணப்படுவதை போல என்று கொள்ளலாம். முதலிலே கடவுளுக்கு இந்த மாயா பிரபஞ்சத்தை சுட்டி அறிவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் அவனுக்கு அதிலே சங்கல்பம் நிகழாது. இரண்டாவது, அந்த மாயா பிரபஞ்சம்
சூரியனுக்கு முன் இருள் நிற்க இயலாது மறைவதைப் போல அவன் முன்பாக நிற்க இயலாது சுட்டி அறிவதற்கு துணை செய்கின்ற கருவி கரணங்களோடு வலி இழந்து நிற்கும், ஆற்றல் இல்லாது போய்விடும் என்பதனால மாயா பிரபஞ்சத்தினுடைய நுகர்ச்சி என்பது கடவுளுக்கு இல்லை. ஆகவே அவன் மாயையோடு பொருந்த மாட்டான், அச்சித்தோடு பொருந்த மாட்டான். யாவையும் சூனியம் சத்தியதிர் என்று எதிர்வருகின்ற 7வது நூற்பா தொடங்குகின்றது. அதன் பொருளை ஒருவாறு இங்கு நினைப்பிக்கின்றார். மாயை மறுவிடான் என்ற இடத்திலே யாவையும் சூனியம் சத்து எதிர் என்ற அந்த 7வது நூற்பாவினுடைய பொருளானது இங்கு சூச்சிக்கப்படுகின்றது. சூச்சிக்கப்படுகின்றதுன்னா சுருக்கமாக நினைவூட்டப்படுகின்றது என்பது பொருள். மாயையோடு பொருந்துதல் கடவுளுக்கு இல்லை என்பதனால அவனுக்கு நம்மை போன்ற உடம்போ உடம்பிலே இந்திரியங்களோ இல்லை என்பதனால அவன் விகாரப்பட மாட்டான் என்பது பொருள். மாயை மறுவிடான். சிவன் அவன்கண் உரை தராது. எது உரை தராது? உரை தராது என்றால் நிகழாது என்பது பொருள். சிவனிடத்திலே எது நிகழாது, உரை தராது என்று சொன்னால், இந்த மாயா பிரபஞ்சத்தினாலே வினைக்கு ஈடாக உயிர்கள் சேட்டித்து பெறுகின்ற அறிவு என்பது அவரிடத்தே நிகழாது. அதாவது ஏகதேச ஞானம் என்பது அவரிடத்திலே நிகழாது. அவரிடத்திலே முற்றறிவு மட்டும்தான் நிகழும். அனைத்தையும் ஒன்றுபோல் உணர்கின்ற அகண்ட ஞானம் மட்டும்தான் அவரிடத்திலே நிகழும். பொருள்களை பிரித்து பிரித்து அறிகின்ற அந்த பர்டிகுலரைசேஷன் என்ற ஏகதேச ஞானம் அவரிடத்திலே நிகழாது. ஆகவே முதலிலே அவரிடத்திலே மாயை மறுவாது என்று சொன்னார். தொடர்ந்து அவரிடத்திலே ஏகதேச ஞானம் நிகழாது, உரை தராது என்று சொன்னார். இவை இரண்டும் உயிருக்குத்தான் பொருந்தும். உயிருக்கு எதனால் பொருந்துகின்றது என்று கேட்டால், அச்சேதனத்தால் உருவுடைய உயிர்கெல்லாம் ஜடப்பொருளாகின்ற மாயையினால், மாயா காரியமாகின்ற தத்துவங்களினால், ஐம்பூதங்களினால் அமைந்திருக்கின்ற உடம்பினை கொண்டிருக்கின்ற உரு என்றால் உடம்பு, உடம்போடு பொருந்திய உயிர்கெல்லாம் இந்த ஏகதேச ஞானம் என்பது வந்து சேரும். அந்த ஏகதேச ஞானத்தினால் வருகின்ற அறிவு விளக்கமாகின்ற பயன் வந்து சேரும். ஆகவே அவை மாயா பிரபஞ்சத்திலே பொருந்தி வாழும். இப்பொழுது இது கடவுளிடத்திலே மாயை பொருந்தாது என்றாலும், அவனுக்கு ஏகதேச ஞானம் நிகழாது என்றாலும், அவன் அருளினால்தான் இங்கு ஏகதேச ஞானமும் மாயையோடு பொருத்தமும் உயிர்களுக்கு ஏற்படுகின்றன என்பதை கூறுவதற்கு அவனுடைய சந்நிதி கண் நீடுணர்வு உதிக்கும் அன்றே. சந்நிதி என்றால் மீண்டும் கூறுகின்றேன், திரோதையாகின்ற திருவருள். அவருடைய திருவுருளினாலேயே நீடு உணர்வு என்று சொன்னால் புலன்களினால் உண்டாகின்ற உணர்வு. அந்த பொறிகளால் உண்டாகின்ற உணர்வு என்பது உயிர்களுக்கு உதிக்கும். உயிர்களுக்குத்தான் உதிக்கும், உயிர்களுக்குத்தான் பயன்படும். கடவுளுக்கு உதிக்காது, கடவுளுக்கு பயன் தராது. இருந்தாலும் உயிர்களுக்கும் கடவுள் அருளால் மட்டுமே இந்த உணர்வு வந்து உதிக்கும். ஏகதேச ஞானமும் உயிர்களுக்கு வந்து பொருந்துதல் என்பது இறைவனுடைய அருளினால் உண்டாகுமே அல்லாமல் வேறு வழியிலே உண்டாகாது. இப்பொழுது இறைவன் அருளினால் ஏகதேச ஞானம் என்பது உயிர்களுக்கு உண்டாகும். அதே ஏகதேச ஞானம் அந்த இறைவன் அருளினால் இறைவனுக்கு உண்டாகாது என்பது இந்த பாடலுடைய சுருக்கமான பொருள். இதை எதை போல புரிஞ்சுக்கலாம்னா, நெருப்பினுடைய சூட்டினாலே தொட்டவனுக்கு சுடு உணர்ச்சி உண்டாகும். நெருப்பினிலே சூடினாலே நெருப்புக்கு சுடு உணர்ச்சி உண்டாகாது. மலருடைய மனத்தினாலே முகர்பவனுக்கு மன உணர்ச்சி உண்டாகும். ஆனால் அந்த உணர்ச்சி மலருக்கு உண்டாகாது. தேனுடைய இனிப்பினாலே அதனை சுவைப்பவனுக்கு இனிப்பு தோன்றும். ஆனால் தேனுக்கு அந்த இனிப்பு தோன்றாது என்பதை போல இப்பொழுது நான் கொடுத்திருக்கின்ற எடுத்துக்காட்டுகள் எல்லாம் ஜடப்பொருள் என்பதனால இந்த எடுத்துக்காட்டுகளிலே குற்றம் இருக்கின்றது. கடவுளோ அறிவு பொருள். இப்பொழுது கடவுளுடைய அறிவினாலே கடவுளுக்கு எந்த பயனும் இல்லை, உயிர்களுக்குத்தான் பயன் என்பது இந்த பாடலுடைய பொருள். நெருப்பினுடைய சூட்டினாலே எவ்வாறு தொடுபவனுக்கு பயனோ, தேனுடைய சுவையினாலே எவ்வாறு சுவைப்பவனுக்குத்தான் பயனோ, அதே போல கடவுளுடைய திருவுருளினாலும் உயிர்களுக்குத்தான் பயன். அந்த பயன் எவ்வாறு விளைகின்றதுன்னு கேட்டா,
அந்த உயிர்கள் தங்களுடைய வினையிலிருந்து நீங்குகின்ற வரையிலும் ஏகதேச ஞானத்தை விளைவித்து பிறகு போகங்களிலே அதற்கு உவர்ப்பு ஏற்பட்ட பிறகு சிவபுண்ணிய முதிர்ச்சியினாலே குருநாதன் மூலமாக அதற்கு அகண்ட ஞானமானது விளைகின்றது. இதுவரையிலும் திருவுருள் என்பது அந்த உயிர்களுக்கு பந்த மோட்சங்களை உண்டாக்குகின்றது. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. திரோதை என்கின்ற திருவுருள் உயிர்களுக்கு பந்தத்தையும் வீட்டினையும் படைத்து தருகின்றது. அந்த திருவுருளினாலே கடவுளுக்கு எந்த பயனும் இல்லை என்பது இந்த 6வது பாடலுடைய பொருள். அடுத்தது 7வது பாடல். இந்த 6வது பாடல் எதை அடிப்படையாக கொண்டிருக்குதுன்னு கேட்டா, சிவஞான போதத்தினுடைய 5வது நூற்பா 2வது அதிகரணத்துல ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா, உதாரண வெண்பா சொல்லப்பட்டிருக்கிறது. அது மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் கான் எண்ணான் சிவன் அசத்தை இன்று. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, திருவருள் பொருந்திருக்கின்ற சிவபெருமானுடைய சந்நிதியிலே உலகமானது சேட்டித்தது. உலகம் சேட்டிப்பதற்கு திருவருள் தான் காரணம். மற்ற என்பது இறைவனுடைய திருவுருள் காரணமாக அல்லவா உலகம் சேட்டிக்கின்றது. அந்த திருவுருள் இல்லையேல் உலகம் சேட்டியாது. உலகம் என்பது எந்த விதமான சேட்டையும் இன்றி ஸ்தம்பித்து நிற்கும். இறைவனுடைய திருவுருள் தான் உலகம் இயங்குவதற்கு காரணமாகின்றது. என்னும் மறையின் இயல் மறந்தாய் என்று வேதங்கள் கூறுகின்ற உண்மையினை மறந்துவிட்டு பேசுகின்றாய். சொன்ன சிவன் இவ்வாறு எவனுடைய திருவுருளே உலகத்தின் இயக்கத்திற்கு காரணம் என்று கருதப்படுகின்றதோ அவ்வாறு சொல்லப்பட்ட சிவன் இருக்கின்றானே, அவன் கண்ணா என்றால் அவன் துணையாக. கண் என்பது ஞானம். இப்பொழுது கண் என்பது காட்டுவது, அவன் காட்ட. உளம் கண்டறிந்து, உள்ளம் என்றால் உயிர், உயிரானது கண்டு அறியும். அப்பொழுது ஒரு மனிதன் கண்ணை கொண்டு காண்பதை போல உயிர் என்பது திருவுருளையே கண்ணாக கொண்டு காண்கின்றது. அவ்வாறு காணும் பொழுது காட்சி ஏன் வேறுபடுகின்றது என்று கேட்டால், வினையால் கண்டறிந்து நிற்கும் கான். ஒவ்வொரு உயிரும் தான் செய்த வினைக்கு ஈடாக திருவுருள் துணை கொண்டு ஏகதேச அறிவினை பெற்று நிற்கும் கான் என்று சொன்னார். இப்படி அந்த ஏகதேச உணர்வினை உண்டாகின்ற திருவருள் இறைவனை விகாரப்படுத்துமா என்று கேட்டால், அந்த ஏகதேச ஞானத்தினை இறைவன் வேண்ட மாட்டான் என்பதனால அவனிடத்திலே விகாரம் ஏற்படாது. அவன் அதனை வேண்டமாட்டான். எண்ணான் சிவன் அசத்தை இன்று. சிவன் அசத்தாகின்ற உலகத்தை சிறிதும் எண்ணி பார்க்க மாட்டான் என்பது அவனுக்கு இந்த அசத்து பிரபஞ்சத்திலே இச்சை நிகழாது என்பது பொருள். அவன் பரிபூர்ண வஸ்துவாக இருக்கின்ற காரணத்தினாலே அசத்து பொருளிடத்திலே அவனுக்கு எண்ணம் செல்லாது என்று இந்த பாடலானது நமக்கு கூறுகின்றது. அடுத்து 7வது பாடல். அது உயிர்களுக்கு இறைவன் தன்னுடைய திருவுருளையே காரணமாக கொண்டு அறிவிக்கின்ற செயலை செய்கின்றான். அவ்வாறு செய்வதனால அவன் விகாரியாக மாட்டான் என்ற கருத்தினை தொடர்ந்து வலியுறுத்துகின்றது. உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக அழகு பேர் இச்சா ஞான கிரியையுட்கரணமாக அழகிலா உயிர் புலன்கட்கு அறிவினை யாக்கி 5 நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன் நாதன். ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை இயக்குவதற்கு அதிகமாக சிரமப்படுவதில்லை. ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கண்ணை திறந்து பார்த்துடுறான். அப்ப ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்ற கருத்து நிகழ்ந்த அளவிலேயே கண் செயல்படுகின்றது. அதற்கு பெரிதாக ஒரு உழைப்பு தேவைப்படுவதில்லை, ஒரு விகாரம் அதிகமாக தேவைப்படுவதில்லை. ஒரு சிறிய அளவிலே விகாரம் இருக்கலாம். இது ரிலேட்டிவா சொல்லப்படுது. ரிலேட்டிவ்னா சார்பு நிலையிலே சொல்லப்படுவது. ஒரு பரீட்சைக்கு படிச்சு முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்கு தேவைப்படுகின்ற உழைப்போ, ஒரு மரத்தை வெட்டி அறுத்து இழைச்சு ஒரு மேசை செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை செய்வதற்கான உழைப்போ,
ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட உடனே பார்ப்பதிலோ, ஒருவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட உடனே கேட்பதிலோ, உறங்குபவன் எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட உடனே விழித்து எழுந்திருப்பதிலோ, இந்த ஒரு செல்லு இத கையில தூக்கணும்னு நான் நினைச்ச உடனே தூக்கிட்டேன். இதை போல தன் உடம்பு அளவிலே மட்டும் தன் உடம்பினை இயக்குவதற்கு அவனுக்கு அதிக உழைப்பு தேவையில்லை. ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு குறைவாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அளவு அவன் படுகின்ற விகாரம் குறைவாக இருக்கும். அவன் எந்த விதமான பெரிய மாற்றங்களும் அடைவதில்லை, வேர்த்து விறுவிறுத்து போவதில்லை, ஓய்வு எடுக்க போவதில்லை, உடல் நோக போவதில்லை என்று பார்க்கின்றோம். இது மனிதனுக்கு எவ்வாறோ அப்படித்தான் கடவுளுக்கும். உலகமே அவனுக்கு உடம்பு போல் இருக்கின்ற காரணத்தினாலே இவ்வளவு பெரிய உலகத்தினை இயக்குவதிலே கடவுள் விகாரப்பட மாட்டான் என்று கூறுவதை எப்படி ஐயா நம்புவது? எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியம் செய்யறதுனாலே நாங்க சொர்ந்து போறோம். அப்போது கடவுள் மட்டும் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறாரே, ஐந்தொழில் செய்வதிலே அவர் விகாரப்படுவதில்லை, விளையாட்டாக செய்கின்றார் என்பது எப்படின்னு கேட்டா, நமக்கு நம் கைகாலை நீட்டுவது, கண்ணை விழித்து பார்வது, காதிலே ஒரு ஒலியினை வாங்கிக் கொள்வது, மூக்கிலே ஒரு மலரின் வாசனையை வாங்கிக் கொள்வது என்பது எவ்வாறு எளிதாக இருக்கின்றதோ அதே போல கடவுளுக்கு உலகமே அவனுக்கு உடம்பு போல் அமைகின்றது என்ற காரணத்தினாலே அனைத்து உலகத்தையும் அவன் திருவுருள் இயக்குவது என்பது அவனுக்கு மிகவும் எளிய ஒன்று, சிரமப்படாத காரியம், விளையாட்டு போன்றது. அவன் அணு அளவிற்கு கூட விகாரப்பட மாட்டான். இன்னும் சொல்ல போனா நமக்கு கூட விகாரம் ஏற்படும் ஒரு சிறிய அளவுல. நன்றாக உறங்குவன் விழிக்கும் பொழுது இமையை திறப்பதற்கு சிரமப்படலாம், பேச நினைப்பதே பேசுவதற்கு சிரமப்படலாம், காது ஒழுங்கா கேட்கலன்னா காதை கூர்மையாக தீட்டி கேட்பதற்கு சிரமப்படலாம், கண் பார்வை மங்கினால் கண்ணிலே ஒரு திரை ஏற்பட்டால் கூர்ந்து கவனிப்பதற்கு சிரமப்படலாம், கை சோர்ந்து போனால் ஒரு பொருளை பற்றி எடுப்பதற்கு சிரமப்படலாம், முட்டி தேய்ந்து போனால் நினைத்த போதெல்லாம் காலால் நடந்து செல்வதற்கு சிரமப்படலாம். ஆனால் கடவுளுக்கு உலகமே உடம்பாக இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பு நம்மை சிரமப்படுத்துவதை போல அவனை சிரமப்படுத்தாது. என்ன காரணம்னா அவருடைய பேராற்றலுக்கு முன்பு உலகம் என்பது மிகவும் அற்பமான ஒரு பொருள் என்பதனால இந்த அற்பமான சுமையினால அவனுக்கு எந்த சுமையும் உண்டாகாது. நம்முடைய உடம்பை சுமப்பது நமக்கு ஒரு காலத்திலே சுமையாக தோன்றலாம், இப்பொழுது எளிதாக இருப்பது வரு நாட்களிலே சுமையாக தோன்றலாம். ஆனால் கடவுளுடைய பேராற்றலுக்கு முன்பாக அளவில்லாத ஆற்றல் கொண்ட, வரம்பில் ஆற்றல் கொண்ட அவருடைய அந்த ஆற்றலுக்கு முன்பாக உலகம் என்பது மிகவும் அற்பமான ஒரு செயல். அதனை இயக்குவது அதற்கு அற்பமான செயல். அப்படி இயக்கும் பொழுது அவன் இந்த உலகினை உடம்பு போல் பாதித்து இயக்குகின்றான். கடவுளுக்கு உலகம் உடம்பாகி விட்டது என்று கூறக்கூடாது. ஏன்னா உடம்பு என்பது ஒருவருக்கு எப்பொழுது சேரும்? வினைக்கு ஈடாகத்தான் சேரும். கடவுளுக்கு வினை இல்லை என்பதனால இந்த உலகம் அவனுக்கு உடம்பாக இருக்கின்றதுன்னு சொல்லக்கூடாது, உடம்பு போல இருக்கின்றது என்று சொல்லணும். உடம்பினுடைய இடத்திலே அதனை வைத்து பார்க்கின்றோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அவன் இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது படைப்பனைத்தும் அவன் உடம்பாக கொண்டு இருப்பதை போல் காணப்படுகின்றான் என்பதை இங்கு கூறுகின்றார். உலகமே உருவமாக, யோனிகள் உருப்பதாக, அழகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக, அழகிலா உயிர் புலன்கட்கு அறிவினை ஆக்கி ஐந்து நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன் நாதன். நாடகம் நடிக்கின்றான் நாதன் தலைவன் என்பதனால, தலைவன் என்பதனால அவன் விரும்புவதெல்லாம் நிகழும் என்ற சொன்ன. நாம் விரும்புவது நிகழாத போதுதான் நமக்கு பிரயாசம் ஏற்படும், முயற்சி செய்ய வேண்டும், யார்ட்டாவது ரெக்கமெண்டேஷன் கேட்கணும், ஒருத்தர் காலில் விழணும், இதெல்லாம் கடவுளுக்கு கிடையாது. அவன் தலைவன் என்பதனால அவன் விருப்பம் நிகழ்ந்தே தீரும். அந்த விருப்பத்தை அவன் சிரமப்படுத்தி நிகழ்த்தி கொள்கின்றான இல்ல. நாடகம் நடிப்பதை போலவே நாடகத்தை நடிக்கின்ற ஒருவன் தான் வேறு நாடகம் வேறு என்பதை அறிந்திருப்பதை போல, பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம்,
ராஜா வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம். இந்த வேஷம் தான் வேணும்னு ஒரு நடிகன் கேட்பதில்லை. எந்த வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் தான் சம்பளங்கும் போது ஓகே, எந்த வேஷமா இருந்தாலும் சரிதான். இப்ப தான் வேறு வேடம் வேறு என்பதை அறிந்தே நடிக்கின்றான், செம்மையாக நடிக்கின்றான். அப்பொழுது அவன் எளிதிலே நடிக்கின்றான். தானாக பாவித்தால் அதில் மாட்டிக்கொள்வான், அவனால் தொடர்ந்து நடிக்க முடியாது என்று பார்க்கின்றோம். ஒருவன் நடிப்பதற்கு தன்னை பிரித்து உணர்வது என்பது சேர்த்து உணர்வதைப் போலவே முக்கியமாகின்றது. சிறப்பாக நடிப்பதற்கு அத்வைத பாவம் எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு துவைத பாவமும் தேவைப்படுகின்றது. தான் வேறு, அந்த நாடக பாத்திரம் வேறு என்ற அறிவும் நன்றாக நடிப்பதற்கு துணை செய்கின்றது. பாத்திரத்தை நன்றாக புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொள்கின்ற அந்த அத்வைத பாவம் ஒற்றுமையோ துணை செய்கின்றது. ஒற்றுமை வேற்றுமை இரண்டுமே சிறந்த நடிப்பினை ஒருவனுக்கு பெற்றுத்தரும். எப்படின்னா, ஒரு சீன்ல ராஜாவா வராரு, இன்னொரு சீன்ல பிச்சைக்காரனா வராரு. ராஜாவா நடிச்சதே நினைச்சிட்டு இருந்தா பிச்சைக்காரனா நடிக்க முடியாது என்பதனால தன்னை பிரித்து கொள்வதற்கும் வல்லவன் தான் சிறப்பாக நடிப்பான் என்பதை உணர வேண்டும். ஆகவே கடவுள் உலகத்தினை இயக்குவது என்பது நாடகத்திலே ஒரு வேடம் போட்டு நடிப்பதை போல எளிதில் செய்யப்படுகின்ற செயல். நாம் அவ்வாறு செய்யவில்லை. நாம் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை. நாம் உண்மையாகவே மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். வினைகளின் பயனை தூக்கும் பொழுது நம்மை நாம் எப்படி நினைக்கின்றோம்? மனைவிக்கு கணவனாக, தந்தைக்கு பிள்ளையாக, பிள்ளைக்கு தந்தையாக உண்மையாகவே நினைத்து அந்த இன்பத் துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம். இந்த இன்பத் துன்பங்களை இறைவன் அனுபவிப்பதில்லை. என்ன காரணம்னா, அவன் நாடகமாக நடிக்கின்றான் என்ற காரணத்தினாலே இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதில்லை. இன்ப துன்பங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றாலே ஒருவனுக்கு சோர்வு உண்டாகாது என்பதனால அவனுக்கு விகாரம் உண்டாகாது, அவனுடைய சிவத்தன்மையிலே எந்த கீரலும் விழாது என்பது பொருள். இப்பொழுது உலகமே உருவமாக என்று சொன்னால், முதல்வன் ஆன்மாக்களுக்கு அறிவிக்கும் பொழுது விஸ்வரூபனாக, விஸ்வம் என்றால் உலகம், ரூபம் என்றால் வடிவம், இந்த உலகத்தை தன் வடிவமாகவே கொண்டிருக்கின்றான். ஒன்றாய் உடனாய் வேறாய்னு சொன்னோம். அப்பொழுது தான் படைத்த உலகத்திற்குள்ளே அவன் நுழைந்து கொள்கின்றான். எப்படி நுழைந்து கொள்கின்றான் என்று வேதம் கூறுகின்றதுன்னு கேட்டா, நூல் என்பது ஒரு ஆடையை உண்டாக்கும் பொழுது அந்த ஆடை முழுவதும் அகல நீளங்களிலே குறுக்கும் நெடுக்குமாக தான் சென்று அந்த ஆடையினை அமைப்பதை போல, தான் அல்லாத ஜடப்பொருளாகின்ற உலகத்திலும் தன் திருவருளினாலே அவன் ஆடைக்குள் நூல் செல்வதை போல குறுக்கும் நெடுக்கும் சென்று கலந்திருக்கின்றான். அவ்வாறு ஒற்றுமைப்பட்டிருக்கின்றான். இவ்வாறு ஒற்றுமைப்பட்டிருப்பதனால உலகம் அவனுக்கு உடம்பு போல் ஆகின்றது. அவன் உலக வடிவினன், விஸ்வரூபன் என்று கூறப்படுகின்றான். அவன் விஸ்வத்திற்கு உயிராக விஸ்வாத்மாவாக இருக்கும் பொழுதோ, அவன் உலகிற்கு தலைவனாக விஸ்வநாதனாக இருக்கும் பொழுதோ, அவன் உலகினை கடந்த பேரறிவு பொருளாக விஸ்வாதீதனாக இருக்கும் பொழுதோ, அவன் அதே நேரத்திலே விஸ்வரூபன் உலகமாகவும் கூட இருக்கின்றான், உலகமயமாகவே கூட இருக்கின்றான். அவ்வாறு உலகமயமாக இருத்தலின் மூலமாகத்தான் உயிர்களுக்கு வினைக்கு ஈடான அறிவினை உண்டாக்குகின்றான். முதல்வன் ஆன்மாக்களை அறிவிக்கும் பொழுது எவ்வாறு நின்று அறிவிப்பான் என கேட்பின், இந்த உயிரானது உடல் முதலானவற்றை கொண்டு நின்று உணர்தலை போல முதல்வனும் தத்துவங்களினால் படைக்கப்பட்டிருக்கின்ற உலகங்கள் 224 என்று சித்தாந்த சாஸ்திரம் கூறுகின்றது. அதுல நம்முடைய மண்ணுலகம் ஒன்று. அப்ப 224 புவனங்களையும் தன்னுடைய திருமேனியாக கொண்டு அவன் உயிர்களுக்கு வினை பயன்களை ஊட்டுவான். சரி, அந்த உடம்பிலே இருக்கின்ற உறுப்புகளாக எவை இருக்கும் என்று கேட்டால், யோனிகள் உறுப்பதாக. யோனி என்று சொன்னால் அச்சு. அச்சு என்பது உயிர்கள் பெறுகின்ற உடம்பினை குறிக்கின்ற ஒரு சொல். அதாவது உயிர்கள் எந்த எந்த அச்சிலே பிறக்கும் என்று கேட்டால் 84 லட்சம் அச்சுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இது வெவ்வேறு அச்சு என்ற பொருளிலே வருகின்றது. ஒவ்வொரு அச்சிலும் கோடிக்கணக்கான உயிர்கள் தோன்றும். அப்ப 84 100,000 என உள்ள உயிர் வர்க்கங்கள், அந்த உயிர் அச்சுக்கள், உடம்பினுடைய உருவங்கள், அந்த உருவங்கள் அனைத்தையும் தன்னுடைய உறுப்புகளாக கொண்டிருக்கின்றான். கொண்டு சரி, இப்பொழுது உடம்பிலே உயிர் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்திரியங்கள் வேண்டுமே.
உலகத்தையே உடம்பாக கொண்டிருக்கின்ற கடவுளுக்கும் இந்திரியங்கள் உண்டா என்று கேட்டால் உண்டு. அவன் தன்னுடைய இச்சை ஞான கிரியா சக்திகளையே தன்னுடைய கரணங்களாக கொண்டிருக்கின்றான். அவன் இதற்கு அந்நியமாக ஒரு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை விரும்புவதில்லை. அவன் தனக்கு இயல்பாக இருக்கின்ற இச்சை ஞானம் கிரியாகின்ற பேராற்றல்களையே கரணங்களாக கொண்டிருக்கின்றான். அழகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக. அழகு என்றால் ஒளி, ஒளி மிகுந்திருக்கின்ற இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஆகின்ற அந்த சக்திகளை அந்த கரணங்கள் போல் கொண்டிருக்கின்றான். உயிர் வர்க்கங்களாகின்ற 84 லட்சங்களை உடம்பில் இருக்கின்ற உறுப்புகளாக கொண்டிருக்கின்றான் என்று கூறிவிட்ட காரணத்தினால அந்த கரணமாக எவற்றை கொண்டிருக்கின்றான் என்று கேட்டால் தன்னுடைய இச்சாஞான கிரியாசக்திகளையே அந்த கரணங்களாக கொண்டிருக்கின்றான். இந்த நிலையிலே அவனுக்கு விராட் என்று பெயர். வேதங்களிலே வருகின்ற பெயர், புராணங்களிலே வருகின்ற பெயர் விராட் பிரம்மம் என்று அவருக்கு பெயர். அதாவது உலக வடிவாகின்ற கடவுள். இந்த கடவுளை பற்றி ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். எப்படி கூறுகின்றார்னா, உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு கடவுள் எவ்வாறு காட்சி தருவான் அப்படின்னு கேட்டா, பொதுவாக இறைவனுடைய காட்சி என்பது தவமின்றி கிட்டாது. எண்ணில்லாத பிறவிகளிலே இறைவனுடைய திருவடியிலே மலரிட்டு வணங்கிய காரணத்தினாலே இந்த பிறவியிலே இறைவனுடைய ஒரு காட்சி கிட்டுகின்றது. சம்பந்த பெருமானுக்கு தோடுடைய சிவியனாக அந்த பிரம்மதீர்த்த கரையிலே கிட்டிய காட்சியை போல, ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்தான். சென்ற பிறவிகளிலே சிவபூஜை செய்த காரணத்தினாலே இந்த பிறவிலே ஒரு காட்சி கிட்டியது. அந்த காட்சி என்ன அப்படின்னு கேட்டா, தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை புடி பூசி வந்த காட்சி. இந்த காட்சியை பற்றி சொல்லும் பொழுது அரிய காட்சியர் அப்படின்னு சொல்றார். அரிய காட்சியர் தமது அங்கை சேர் எரியர், கண்டமும் கரியர், காடுரை வாழ்க்கையர் என்ற காட்சி. ஒரு கையில அக்னி, உடுக்கை, மான் மழு என்று தலையிலே கங்கை, நெற்றியிலே இளம் பிறை, கையிலே சூலம், இடையிலே புலித்தோல், மார்பிலே மான்தோல், காலிலே கழல், மேனியிலே ஒரு பாதியிலே சிவகாம சுந்தரி என்று பெருமான் தோடுடைய செவியனாக காட்சி தருகின்றானே. இந்த காட்சி எல்லோருக்கும் கிட்டுமா அப்படின்னு கேட்டா கிட்டாது. இது யாருக்கு கிட்டும்னு கேட்டா, சென்ற பிறவிகளிலே இறைவனை பேரன்போடு பூசித்தவர்களுக்கு இந்த பிறவியிலே இந்த மாகேஸ்வர மூர்த்தமாக இறைவனுடைய காட்சி கிட்டும். அது உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல் அடையாளங்கள் பேசினார் என்று சொன்னார் சேக்கிழார் பெருமான். இந்த திருப்பாசுரத்துக்கு விளக்கம் சொல்கின்றார், ஒரு உரை வகுக்கின்றார். 12 பாடல்களுக்கு 24 பாடல்களினாலே பெரிய புராணத்திலே உரை விளக்கம் செய்கின்றார். அப்பொழுது திருப்பாசுரத்திலே 2வது பாடல், அரிய காட்சியர் அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர், கண்டமும் கரியர், காடுரை வாழ்க்கையர் என்று சொல்லப்பட்ட காட்சி. அந்த காட்சியை சொல்லும் பொழுது உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்ல அடையாளங்கள். அன்பு கொண்டு பெருமானை பார்ப்பவர்களுக்கு பெருமான் இவ்வாறு காட்சி தருவார். ஆயினும் பெரியர் ஆர் அறிவார் இவர் பெற்றியே என்று பாடல் முடிகின்றது. இவ்வாறு பெருமான் காட்சி கொடுத்தாலும் அவர் பெருமான் பெரியவர் தான் என்று சொன்னார். அதற்கு என்ன பொருள் கேட்கும் பொழுது, பெருமான் இந்த காட்சிக்குள் அடங்க மாட்டான் என்பது பொருள். அதாவது புண்ணியம் இல்லாமல், பேரன்பு இல்லாமல், சென்ற பிறவிலே தொண்டு செய்யாமல் இந்த காட்சி கிட்டாது. ஆனால் இந்த காட்சியை கண்டவர்களுக்கும் இந்த காட்சி அளவிலே கடவுள் அடங்கி விடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த காட்சி அளவிலே கடவுள் அடங்க மாட்டான். தியாகராஜ பெருமானாக, நடராஜ பெருமானாக, தட்சிணாமூர்த்தமாக, அப்புறம் பெருமான் வருகின்றான் இல்லையா, பிக்ஷாடனனாக, இவ்வாறு பெருமான் காட்சி தருகின்றானே, சந்திரசேகரனாக, திரிபுராந்தகனாக இவ்வாறு காட்சி தருகின்றானே, இந்த காட்சி அளவிலே கடவுளை அடக்க முடியுமான்னு கேட்டா, ஆயினும் பெரியார் என்பதால அடக்க முடியாது. ஏன் அடக்க முடியாது என்பதற்கு விளக்கம் தருகின்றார் சேக்கிழார் பெருமான். ஆயினும் பெரியார் அவர் என்பது மேய இவ்வியல்பே அன்றி விண்முதல் பாயபூதங்கள் பல் உயிர் அண்டங்கள் ஏயும் யாவும் இவர் வடிவு என்றதாம்.
நமக்கு பெருமான் நடராஜ பெருமானாக தருகின்றானே காட்சி, அந்த காட்சிக்குள் அவன் அடங்காமல் எல்லாமாக இருப்பதுதான் அவனுடைய உண்மை காட்சி. எப்படின்னு கேட்டா, விண்முதல் பாய பூதங்கள், விண்முதல் எல்லா பூதங்களும், பல்லுயிர் என்றால் எல்லா விதமான உயிரினும், பல்லி பாச்ச நாய் நரி குதிரை புலி கரடி சிங்கம் ஆண் பெண் வயதானவர் இளைஞர் பிறக்க போகின்ற குழந்தை, ஆப்பிரிக்காக்காரன் அமெரிக்காக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்று எல்லா விதமாகவும் இறைவன் இருக்கின்றான் என்பது அவருடைய விராட் என்ற உண்மை வடிவம். அவ்வாறு இறைவன் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் இன்ப துன்ப நுகர்ச்சி என்பது நிகழப்போவதில்லை. ஆகவே இறைவன் எல்லாமாக இருக்கின்றான் என்பது என்ற காரணத்தினாலே ஆயினும் பெரியார் ஆர் அறிவார் அவர் பெற்றியே என்று அந்த இரண்டாவது பாடல் கூறுகின்றது திருப்பாசுரத்திலே. அண்டங்கள் ஏயும் யாகும் இவர் வடிவு என்றதா. சரி, இப்பொழுது எல்லாமாக படைப்பு அனைத்துமாக இறைவன் இருக்கின்றான் என்று அறிவதனால அவனை அறிந்ததாக ஆகிவிடுமான்னு ஒரு கேள்வி வருது. அதாவது எண்ணில்லாத சிவபுண்ணியத்தினால கடவுள் நேரே வந்து காட்சி தருகின்றான், அந்த காட்சிக்குள் கடவுள் அடங்க மாட்டான், அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்ற உண்மை ஞானம்தான் அவனை பற்றிய உண்மை காட்சி என்று கூறினார். ஆனால் அந்த காட்சிக்குள்ளும் அவன் அடங்க மாட்டான் என்பதற்காக ஆர் அறிவார் அவர் பெற்றியே, பெரியாராக இருக்கின்ற அவருடைய பெற்றியை உலக வடிவமாக அவனை கண்ட பிறகும் ஒருவர் அறிய மாட்டார்கள் என்று கூறினார். என்ன காரணம்னு கேட்டா, அவனை அறிய முற்படுகின்ற இந்த அந்த கரணம் முதலிய ஜடப்பொருள்கள் அவனிடத்திலே தோய்ந்த பிறகு கரைந்து போகும் என்ற காரணத்தினாலே அவன் உணர்ந்தார்க்கு உணர்வறியானாய் இருக்கின்றான் என்பதனால பின்பும் ஆர் அறிவார் அவர் பெற்றியே என்பது யார் உணர்வானும் சென்று எட்டோனா மண்பெரும் தன்மையார் என வாழ்த்தினார் அன்பு சூழ் சண்பை ஆண்டகையார் அவர் என்று கூறினார். அதாவது யாருடைய வாக்கும் மனத்திற்கும் எட்டாத உணர்விற்கும் எட்டாத பொருளாக கடவுள் இருக்கின்றான், அவன் தன்னுடைய பதிஞானத்தினாலே அறியப்படுகின்றானே அல்லாமல் சுட்டி அறியப்படுவதில்லை என்பதனால என்றைக்குமே உணர்ந்தார்க்கு உணர்வறியவனாகவே இருக்கின்றான் என்று 6வது நூற்பாவினுடைய பொருளை இப்பொழுது இந்த சேக்கிழாருடைய பெரிய புராணம் நமக்கு காட்டப் போகின்றது என்பதனால இறைவன் இந்த 5வது நூற்பா இறைவனுடைய தடத்தை இயல்பைத்தான் குறிக்கின்றது. அந்த இறைவனுடைய தடத்தை இயல்பும் திரோதியனுடைய இலக்கணமும் ஒன்றுதான் என்று பார்க்கும் பொழுது, அப்ப இறைவன் எவ்வாறு உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை ஊட்டுகின்றான், வினைப்பயனை ஊட்டுகின்றான், அதனால் ஒரு அறிவு விளக்கத்தினை செய்கின்றான் என்று கேட்டால் எல்லாமாக இருந்து செய்கின்றான் என்ற அந்த செயல்பாடு சொல்லப்பட்டது. இவ்வாறு அவன் எல்லாமாக இருந்து செயல்படும் பொழுது சிறிதும் விகாரப்படுவதில்லை. என்ன காரணம் என்றால், ஒருவனுக்கு அவனுடைய உடம்பினை இயக்குவது எளிதான காரியம் என்பதை போலவே கடவுளுக்கு எல்லாம் உடம்பு போல்தான் அமைகின்றன என்பதனால கடவுளுக்கும் அவனுக்கு உடம்பு போல் அமைகின்ற உலகத்தினை இயக்குவது என்பது மிகவும் எளிதான ஒரு செயல் என்று சொன்னார். அவன் எவ்வாறு இயக்குகின்றான் என்று கேட்டால், 224 புவனங்களையும் உருவமாக கொண்டு அந்த உடம்பிலே படுகின்ற உறுப்புகளாக 84 லட்சம் யோனிகளையும் கொண்டு தனக்கு உள்ளம் போல தன்னுடைய இச்சாக்கிரியா ஞான சக்திகளையே கொண்டு நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன் நாதன். நாடகத்தை போல எளிதிலே அனைத்திற்கும் தலைவனாக தன் இச்சையை எளிதிலே நிறைவேற்றிக் கொள்கின்ற இறைவன் நலமிகு தொழில்களோடும் நடிப்பன் என்றால், உயிர் இந்த உலகத்திலே தொழில் ஈற்றும் பொழுது எல்லாம் உயிருக்கு நன்மையாகவே முடியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் எதை செய்தாலும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையாகத்தான் முடியும் என்பதனால கடவுளுடைய வினையிலே நன்மைதான் விளையும். கடவுளுடைய பஞ்ச கிருத்தியத்தினாலே உலக உயிர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நன்மைதான் விளையுமே அல்லாமல் தீமை சிறிதும் விளையாது என்பதை நல்ல தொழில்களோடும் நாடகம் நடிப்பன் இந்த பாடல் கூறுகின்றது. உயிர் தனக்கு வேறான ஒரு பொருளை, ஒரு புறப்பொருளை தொழிற்படுத்தும் போது கருவி கரணங்களோடும் கூடி தொழிற்படுத்தும். அவ்வாறு செய்வதால் அடைகின்ற விகாரத்தை தன்னுடைய உடம்பை தொழிற்படுத்தும் போது அடைவதில்லை. என்ன காரணம்னா, அதற்கு தன்னுடைய உடம்பை தொழிற்படுத்துவதற்கு தன்னுடைய இச்சையே சங்கற்பம் மட்டுமே போதும், சங்கற்பமே போதும், வேறொரு முயற்சி தேவையில்லை. இந்த எடுத்துக்காட்டு என்பது சிறிதளவு தான் பொருந்தும். என்ன காரணம்னா, உயிர் தன்னுடைய உடம்பை தொழிற்படுத்தும் போது கூட விகாரப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கடவுளுக்கு சிறிதும் இந்த விகாரம் என்பது இல்லை. ஆகவே இந்த எடுத்துக்காட்டினை ஒரு ரிலேட்டிவாக, அதாவது
புறப்பொருளை தொழிற்படுத்தும் போது அடைகின்ற விகாரத்தை தன்னுடைய உடம்பை ஒருவன் அசைக்கும் பொழுது அடைவதில்லை என்பதை போல என்று கொள்ள வேண்டும். இந்த எடுத்துக்காட்டினால் விளைகின்ற பயன், இறைவனும் தனது திருமேனியாக விளங்குகின்ற உலகத்தை சங்கற்ப மாத்திரத்தினாலே தொழிற்படுத்துவதனால விகாரம் அடைய மாட்டான். இப்போது இந்த பாடலிலே உயிர் புலன்கட்கு அறிவினையாக்கி, அழகிலா உயிர் புலன்கட்கு அறிவினையாக்கி, உயிர் புலன் என்று சொன்னால் உயிரறிவு என்பது பொருள். உயிரறிவு என்பது தனக்கு இறைவன் அறிவித்தால் அறிகின்ற அறிவு என்பதனால அது அறியும் தன்மை கொண்டது என்பதனால் அறிவு என்று சொல்லப்படுகின்றதே அல்லாமல் தானாகவே அறிவதனால அறிவு என்று சொல்லப்படுவதில்லை. இப்பொழுது எண்ணில்லாத உயிரறிவுகளுக்கெல்லாம் அறிவினை உண்டாக்குகின்றான் கடவுள். அந்த அறிவினை உண்டாக்குகின்ற செயல்தான் ஐந்தொழில் என்று சொல்லப்பட்டது. அறிவினையாக்கி 5 நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பான் நாதன் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது 8வது பாடல். அதிசுக்கும 5 தொழில்களின் பயனாக ஆன்மாக்கள் முதலில் ஏகதேச அறிவை பெறும், பிறகு பக்குவமுற்ற காலத்திலே வியாபக அறிவை பெறும். இப்பொழுது ஏகதேச அறிவினை பெறுவதனால உலகத்தினுடைய போகங்களை எல்லாம் தூய்க்கும், வியாபக அறிவினை பெறுவதனால வீடு பெற்றினை அடையும். ஆகவே 2 விதமான, அதாவது பாசஞானத்திற்கும் அந்த திருவுருளே காரணம், பதிஞானம் எனப்படுவதும் திருவுருள் தான், கடவுளை அறிவதற்கும் அந்த திருவுருளே காரணம் என்ற செய்தியை 8வது பாடலிலே கூறுகின்றார். பாடலை கூறுகின்றேன். தெரிந்து கொண்டு ஓரோ ஒன்றாக சென்றைந்து புலனும் பற்றி புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்து யோனி திரிந்திடும் அதுவும் செய்து செய்தி கண்டு உயிர்கெல்லாம் விரிந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அளிப்பன் மேலோன். மேலோன் என்றால் பரம்பொருளாகின்ற கடவுள் உயிருக்கு எல்லாம் 5 பற்றி, 5 பற்றி என்றால் 5 பொறிகள் வாயிலாக, 5 பொறிகள் வழியாக எல்லா விதமான உயிர்களுக்கும் புலன் ஒரோ ஒன்றா தெரிந்து கொண்டு சென்று உணர்வினோடும் புரிந்திடும். புலன் என்பது இந்திரிய விஷயம். அந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக அறிந்து செல்லுவதற்கு ஏதுவாகிய ஏகதேச ஞானம் நிகழுமாறு செய்வான். இப்ப ஏகதேச ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஒரு சமயத்தில் ஒரு இந்திரியத்தினாலே ஒன்றை அறிவது. இப்ப நான் கண்ணு பார்க்கும் போதே காது கேட்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையாக பார்த்தால் ஒரு அணுவை பிழைப்பதை போல காலத்தை பிளந்த காலத்திலே கண் பார்த்து ஒரு பொருளை அறியும் பொழுது காது வாளாதான் இருக்கும். காது ஒரு பொருளை கேட்கும் பொழுது கண் வாளாதான் இருக்கும், அதாவது செயலின்றி தான் இருக்கும். இவை தொடர்ந்து செயல்படுவதனாலும் அந்த செயலினுடைய பயனை அறிவு என்பது ஒரு சில வினாடிகளுக்கு அறிவிலே நினைவிலே கொள்வதனாலும் கண் பார்க்கும் பொழுதே காது கேட்பதை போன்ற தோற்றம் ஏற்படுகின்றது. உண்மையிலே சூக்குமாக பார்த்தால் ஒவ்வொரு பொறியும், ஒரு பொறி இயங்கும் பொழுது இன்னொரு பொறி இயங்குவதில்லை. அவ்வாறு இயங்கினால் முன்னர் இயங்கின்ற பொறி என்பது சிறப்பாக இயங்காது. ஆகவே ஏகதேச ஞானம் என்பது என்னன்னு கேட்டா, ஒரு நேரத்திலே ஒரு பொறியினை கொண்டு ஒரு பொருளை பற்றுவது என்பது ஏகதேச ஞானம். இந்த ஏகதேச ஞானத்தினாலே இந்த பெரிய உலகத்தினை ஒவ்வொரு உயிரும் செய்திருக்கின்ற வினைகளுக்கு ஈடாக இன்ப துன்பங்களை நுகரும் வண்ணம் இறைவன் ஊட்டுகின்றான். ஊட்டுவதற்குத்தான் பஞ்ச ஞான இந்திரியங்களை அவன் பயன்படுத்துகின்றான். அவ்வாறு ஒவ்வொன்றாக ஊட்டிக் கொண்டிருக்கின்றான் என்பதை புலன் ஓரோ ஒன்றாக தெரிந்து கொண்டு சென்று உணர்வினோடும் புரிந்திடும் என்றால் ஏகதேச ஞானம் நிகழுமாறு கடவுளுடைய அருளானது செய்கின்றது. இவ்வாறு ஏகதேச ஞானம் விளைவதால என்ன பலன் கேட்டா, போகம் விளைவது பலன். இன்ப துன்பம் 2ற்கும் போகம் என்பது பொதுவான பெயர். போகம் என்ற புண்ணியன் என்று திருத்தக்க தேவர் சிவபெருமானை குறிக்கின்றார். உலக உயிர்களுக்கு வினைப்பயனை ஊட்டுகின்ற கடவுள் என்பது பொருள். போகமும் கொடுத்து என்றால் சிவபோகத்தை குறிக்கல, வினையினால் வருகின்ற சிற்றின்பமாகின்ற சிறுபோகத்தினை குறிக்கின்றது. உலக இன்பங்களை எல்லாம் கொடுத்து கண்மத்துக்கு ஈடாக அளித்து, அவ்வாறு இந்த போகங்களை இது நுகரும் பொழுதே தொடர்ந்து வினைகளை செய்கின்ற காரணத்தினாலே வினையிலே உவர்ப்பு ஏற்படும் வரையிலும் பிறவி தொடர்ந்து நிகழும். அந்த பிறவி என்பது அச்சுமாறியே பிறக்கும் என்ற காரணத்தினாலே யோனி திரிந்திடும் அதுவும் செய்து, அந்த சிறுபோக நுகர்ச்சியினாலே பற்பல பிறவிகளை எடுக்குமாறு செய்து, அதனால் இந்த உயிருக்கு
ஒரு நிலையிலே போகத்தின் மீது வெறுப்பு தோன்றுகின்றது. அந்த வெறுப்பு உறுதிப்படும் பொழுது செய்தி கண்ட இந்த உயிரானது அந்த வெறுப்புணர்விலே உறுதியாக நின்று இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் ஆகிய தகுதிகளை அடைகின்றதே அந்த அருளானது பார்த்து கொண்டிருக்கும். அதாவது சூப்பர்வைஸ் பண்ணும். அந்த அதாவது மேற்பார்வை பார்த்து பிறகு விரித்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அளிப்பன். இதற்கு வியாபக அறிவினை தருகின்றான், விரிந்த அறிவினை தருகின்றான். அதாவது இருந்த இடத்தில் இருந்தே படைப்பனைத்தையும் ஒன்று போல் வருகின்ற அறிவினை தருகின்றான். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்று இறைவனுடைய திருவுருளே அனைத்திலும் கலந்திருக்கின்ற அறிவினை தருகின்றான். இது எதை போன்ற அறிவு என்று ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சுவரிலே தீட்டப்பட்ட ஓவியத்தினை ஒருவன் ஒரு குழந்தை போல் இருந்து கொண்டு இங்கு நெருப்பு பற்றி எரிகின்றது என்றோ, இங்கு நீர் பாய்கின்றது என்றோ, இங்கு மேகம் தவழ்கின்றது என்றோ, இங்கு கரடி ஒரு மானை துரத்துகின்றது என்றோ, இங்கு சிங்கம் ஒரு யானையை வேட்டையாடுகின்றது என்றோ, இங்கு ஒரு பெண் தன் குழந்தையை தாளாட்டுகின்றாள் என்றோ, இங்கு ஒருவர் ஒரு உணவினை இன்னொருவருக்கு பரிமாறுகின்றார் என்றோ, ஒரு சுவரிலே தீட்டப்பட்ட ஓவியங்களை வெவ்வேறாக அறிவதை போன்ற ஏகதேச ஞானத்திற்கு மாறாக ஒருவன் அந்த சுவரினை தன் கரங்களினாலே தடவி பார்க்கும் பொழுது அங்கு மேடு பள்ளங்கள் இல்லை, அங்கு நெருப்பினுடைய சூடு இல்லை, அங்கு நீரினுடைய தட்பம் இல்லை, அங்கு உணவினுடைய சுவை இல்லை, அங்கு ஆண் பெண் இல்லை, அங்கு யானை சிங்கம் இல்லை, அங்கு சுவர் மாத்திரமே இருக்கின்றது என்று அறிவதை போல ஒரு வியாபக அறிவினை பெறுகின்ற நிலையினை இந்த உயிருக்கு அருள் தருகின்றது. அந்த வியாபக அறிவினை பெற்றிருக்கின்ற அந்த உயிரானது சிவனை மட்டுமே அறிகின்றது. தடவி பார்ப்பவனுக்கு சுவர் மட்டுமே தோன்றுவதை போல இந்த எடுத்துக்காட்டினை 11ஆம் திருமுறையிலே பட்டினத்திரிகள் நமக்கு அருளி இருக்கின்றார். அப்பொழுது வியாபக அறிவினை பெறுகின்ற ஒருவன் எந்த ஒரு சிவபெருமானுடைய அறிவிற்கு முன்னாக ஜடப்பொருள் தோன்றாதோ அதனை ஒத்து தான் அந்த அருளினாலே பெற்றிருக்கின்ற வியாபக அறிவினாலே தோன்றி அழிகின்ற நிலையில்லாத ஜடப்பொருளை உணர மறுத்து அனைத்திற்கும் இடம் கொடுக்கின்ற திருவுளாகின்ற சிவனுடைய திருவுடையை மட்டுமே காண்பான். அவ்வாறு காணும் பொழுது காண்கின்ற தன்னை காணாது அதனை காண்பான், காண்கின்ற தன்னையும் காணாது அதனை காண்பான். அதாவது இந்த சிவபோகத்திலே அழுந்தி நின்று காண்பான் என்று பார்க்கின்றோம். அந்த வியாபக அறிவினையும் எது தருகின்றது என்று கேட்டால், இதுவரையிலும் ஏகதேச அறிவினை ஊட்டிய அந்த திரோதை தான் இப்பொழுது பூரணமாகின்ற திருவுருளாக ஞான ஆனந்த சக்தியாக இருந்து கொண்டு கடவுளை நமக்கு காட்டுகின்றது. அப்பொழுது ஏகதேச ஞானத்தினாலே ஒரு சிறு போகம் விளைந்ததை போல இந்த வியாபக ஞானத்தினாலே பெரும் போகமாகின்ற சிவபோகம் பரபோகமானது விளைகின்றது. அதற்குத்தான் முக்தி பேறு என்று கூறுகின்றார்கள். அகண்ட ஆகாரமாய் வியாபித்து இருக்கும் பூர்ண அறிவு இந்த உயிரினத்தை விளங்குமாறு அந்த திருவுருள் செய்து பரபோகமாகிய பேரின்பத்தை வழங்கி இறைவன் செய்கின்றான் என்று பாடல் கூறுகின்றது. என கடவுள் திருவுருள் வடிவாகத்தான் அறியப்படுகின்றான் என்பதனால வீட்டையும் அழிப்பன் என்று சொன்னால் அவனுடைய அருள் அளிக்கின்றது என்பது பொருள். இந்த பாடல் ரொம்ப அருமையான நுட்ப கருத்து அடக்கி இருக்கின்ற ஒரு பாடல். உயிரின் அறிவு ஏகதேச அறிவாக இருந்தால் மட்டுமே அதற்கு உலகப் பொருள்களை நுகர்வதாகிய சிறுபோக நுகர்ச்சி நிகழும். சிறுபோக நுகர்ச்சி நிகழாமல் கண்மமலம் நீங்காது. கண்மமலம் நீங்குவதற்குத்தான் உயிர் படைக்கப்படுகின்றது. அறிவு பூரணமாக வியாபித்திருக்கும் நிலை அடைந்தால் மட்டுமே அதனால் முக்தி பெற்றினை அடைய முடியும். உயிருக்கு எந்த நிலையில் எந்த அறிவு நிகழ வேண்டும் என்பதை திருவருள் முடிவு செய்து அந்த அறிவையே கடவுள் அந்த உயிருக்கு வழங்கி அருள்கின்றான் என்பதனால புரிந்துடும் உணர்வினோடு போகமும் கொடுத்து என்று சிற்றறிவும் சிறுபோகத்தையும் கொடுக்கின்ற கடவுள் விரிந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அளிப்பன் என்று வியாபக அறிவும் வீட்டின்பத்தையும் அளிக்கின்றான் சொல்லப்பட்டது. இதைத்தான் திருவாசகமும் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்று சொன்னது. பந்தத்தை படைக்கின்ற திருவுருள் தான் வீட்டினையும் படைக்கின்றது என்று திருவாசகமானது கூறுகின்றது. இவ்வாறு தூல ஐந்தொழில்களும் திரோதானத்தில் அடங்குவதால் அதிசூக்கும ஐந்தொழிற்கு பயன் சிறுபோகமும் பரபோகமும் என்பது இந்த பாடலில் விளக்கப்பட்டு உள்ளது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த 2வது அதிகரணத்தினுடைய கடைசி பாடல் 5வது நூற்பாவினுடைய இறுதி பாடலுக்கு வருகின்றோம். முதல்வன்
எவ்வாறு இந்த ஐந்தொழிலை செய்கின்றான் என்று சொல்லும் பொழுது, முதல்வன் செய்கின்றான் என்று சில இடங்களிலே சொல்கின்றீர்கள், அவருடைய அருள் செய்கின்றது என்று சொல்கின்றீர்கள். ஐயான்னு கேட்டா, முதல்வன் தன் சக்தியோடு பிரிப்பின்றி நின்று இந்த ஐந்தொழிலை செய்வான். நெருப்பு எவ்வாறு சுட்டினால் சுடுகின்றதோ, தேன் எவ்வாறு இனிப்பினால் சுவைக்கின்றதோ, அதே போல கடவுள் அருளினால் அனைத்தையும் இயக்குகின்றார். இப்பொழுது நெருப்பு வளரும், அடங்கும், அதனுடைய சூடு டெம்பரேச்சர் குறையும், கூடும். தேனும் சுவை குன்றலாம். தேனுக்கு செயற்கையாக சுவை கூட்டப்படுவதும் உண்டு லேபரட்டரியில. அதே போன்று விகாரங்கள் இல்லாமல், சக்தி ராகித்யம் என்பது இல்லாமல், தனக்கு சமவாயம் என்றும் சமவேத என்றும் எப்பொழுதும் யாண்டும் உடன் நிகழ்வதாகவே கொண்டிருக்கின்ற பரம ஆனந்த சக்தியை கொண்டிருக்கின்றான் கடவுள். அது அவனுடைய இயல்பினை காட்டுகின்றது. ஆனந்த வடிவினன் என்ற இயல்பினை காட்டுகின்றது. என்பதால் கடவுளுக்கு ஆனந்த கூத்தன் என்று பெயர். ஆனந்த கூத்தன் அருள் விரில்லாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம். ஆனந்த கூத்தனுடைய அருளை பெற்று விட்டால் நாமும் அவ்வாறே ஆனந்தமாகி விடுவோம். தேனிலே விழுந்த ஒரு பழம் தேனிலேயே தேன்மயமாக ஆகிவிடுவதை போல என்று கொள்ளலாம். இப்பொழுது அந்த ஆனந்தம் என்பது உண்மையிலே உயிர்களுக்கு பயன்படுகின்ற நிலையிலே கருணை என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுக்கு அவன் இயல்பாகின்ற சக்தி ஒன்றுதான். அந்த சக்தியே வேதங்களும் ஆகமங்களும் ஏனையவர்களும் பல பெயர்கள் சொல்லி வழங்குகின்றன என்று வேதம் கூறிவிட்டது. பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதா ஸ்வாபாவிகி ஞான பலக்கிரியாச்ச என்று ஸ்வேதாஸ்வதரம் என்ற உபனிஷதம் கூறுகின்றது. அதாவது பெருமானுடைய பறை என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்தி இருக்கின்றாளே, அவள் அவனுடைய இயல்பு என்றும் ஞானம் என்றும் இச்சை என்றும் இவ்வாறு பலவிதமாக அழைக்கப்படுகின்றாள். இப்பொழுது அவனுடைய ஆனந்தமே வடிவாகின்ற சக்தி இருக்கின்றது. அது உயிர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது? கருணையாக அமைகின்றது. உயிர்கள் மாட்டு பேரன்பாக அமைகின்றது. அந்த பேரன்பினைத்தான் அருள் என்று தமிழிலே கூறுகின்றோம். கருணை என்பது வடமொழி சொல், அருள் என்பது தமிழ் சொல். இப்பொழுது பெருமானுடைய ஆற்றல் என்பது உண்மையில் என்னன்னு கேட்டா, அவனுடைய அருள்தான் அவனுக்கு ஆற்றல். நெருப்பிற்கு சூடு எவ்வாறு ஆற்றலோ, தேனுக்கு சுவை எவ்வாறு ஆற்றலோ, மல்லிகைக்கு மனம் எவ்வாறு ஆற்றலோ, அதே போல கடவுளுக்கு அவனுடைய அருள்தான் ஆற்றல் என்று இந்த பாடல் கூறுகின்றது. அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை, மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல ஈசன் என்ற அருமையான பாடல். அரண் தனக்கு அருளது சக்தியாகும். அரண் என்றால் உலகினை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்கின்ற பஞ்சகிருத்திய பாராயணனாகின்ற உலகிற்கு தலைவனாகின்ற தடத்த இலக்கணத்தினால் அறியப்பட்டிருக்கின்ற கடவுள். அந்த தடத்த இலக்கணத்தினால் அறியப்பட்டிருக்கின்ற கடவுள் இருக்கின்றானே, அவருடைய சொரூப இலக்கணத்தை அறிய நாம் தலைப்படுகின்றோம். இது எப்படின்னா, நம்முடைய மாப்பிள்ளை, நம்ம கட்டிக்க போற மாப்பிள்ளை கலெக்டர் என்று அறிவது தடத்த இலக்கணத்தினாலே நம்ம வீட்டுக்காரரை அறிவதாகும். அவர் கலெக்டரா இருந்தான யாரா இருந்தான, அவர் நம்ம கழுத்துல தாலி கட்டிய பிறகு நம்மிடம் அன்பு செய்கின்றார் இல்லையா, அப்பொழுது அவருடைய உண்மையான அன்பினை நாம் பெற்று அவரை அறிவோம், அன்பு வடிவமாக அறிவோம். அந்த அன்பு வடிவம் என்பது அவருடைய உண்மை இலக்கணமாகும். அந்த அன்பு வடிவம் என்பது அவர் கலெக்டரா இருந்ததுனாலும் ஒண்ணுதான், கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா இருந்தாலும் ஒண்ணுதான், அதனால் மாறப்போவதில்லை. அப்பொழுது தடத்த இலக்கணத்திற்கு அப்பாற்பட்டு கடவுளுடைய உண்மை இலக்கணத்தை இந்த உயிர் அறிய தலைப்படுகின்றது. ஆனால் உண்மை இலக்கணத்தை அறிவதற்கு முன்பாக இது எதனை அறிகின்றது? தடத்த இலக்கணத்தை தான் அறிகின்றது. அப்ப உலகிற்கு தலைவனாக ஐந்தொழில் புரிபவனாக எந்த கடவுள் அறியப்பட்டானோ அந்த ஐந்தொழிலுக்கு எது காரணம்? அவருடைய திரோதை காரணம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய உண்மை வடிவத்தை அறிவிக்கின்ற அருள் இருக்கின்றது, அது அவனுக்கு ஆற்றலாக அமைகின்றது என்று சொன்னாராகவே, கணவனை அன்பு வடிவினனாக ஒரு மனைவி அறிவதை போல கடவுளை அறிகின்ற உயிர் அவனை கருணை வடிவினனாக அறிகின்றது, அருள் வடிவினனாக அறிகின்றது என்று கூறப் போகின்றார். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு.
அரண் என்று சொல்வதனால உலகினை படைக்கின்ற கடவுள் என்று அறியப்பட்டவனுக்கு என்பது பொருள். அப்படி தடத்த இலக்கணத்தினால் அறியப்பட்ட கடவுளுக்கு உண்மை இலக்கணம் என்பது அருள் என்று இப்பொழுது அறியப்படுகின்றது. ஏன் என்று கேட்டால், அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. அந்த அருளை நுகராமல் கடவுளை இப்படிப்பட்டவன் என்று அறியப் போவதில்லை. கணவனுடைய அன்பினை பெறாத மனைவி அவனை கலெக்டராக அறிவது என்பது அவனை அறியாததும் ஒன்றுதான். அவனை கலெக்டராக அறிந்தால் என்ன, அறியாவிட்டால் என்ன, வேஸ்ட். அதே போல உலகினை படைப்பவனாக கடவுளை அறிவது என்பது அவனை பற்றிய உண்மை அறிவு அன்று. கடவுளை சச்சிதானந்த பொருளாக, உயிர்க்கு உயிராக, நாம் நுகர்கின்ற எல்லா இன்பத்திற்கும் அடிப்படையாக தாய் போல கருணை கொண்டவனாக அறிவதுதான் அவனை உண்மையாக அறிவதாகும். ஆகவே கடவுளை அருள் வடிவினாக அறிவதே அவனை அறிவதாகும் என்பதனால அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. அருளை அறியாமல் சிவம் என்று அறியப்படுகின்ற பொருள் ஒன்றும் இல்லை. சிவம் எவ்வாறு அறியப்படுகின்றான் உண்மையிலே என்று கேட்டால், அருளென்றே அறியப்படுகின்றான் என்பது பொருள். அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. தெருள் சிவம் என்றால் அறியப்படுகின்ற சிவம், அந்த சிவம் இல்லை. சரி, இப்பொழுது அருள் மட்டும் சிவம் இன்றி இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. கணவன் என்ற ஒரு பொருள் இல்லாமல் அவனால் காட்டப்படுகின்ற அன்பு இல்லை. கணவன் காட்டுகின்ற அன்புதான் நமக்கு கணவனை காட்டிக் கொடுக்கின்றது என்று சொன்னாலும் கூட அங்கு ஒரு மெட்டீரியல் இருக்கணும். கணவன் என்ற ஒரு பொருள் இல்லாமல் அவன் அன்பு செய்ய போவதில்லை என்பதனால சத்து பொருளாக, உண்மை பொருளாக சிவம் என்பது இந்திரியங்களால் அறியப்படாத, உணர்ந்தார்க்கும் உணர்வறிய பொருளாக அவன் செய்கின்ற அன்பு மட்டுமே அறியப்படுவதாக, மற்றபடி கண்ணை விழித்து பார்க்கப்படாதவனாக, மனதினாலும் மனதினாலும் கருதி உணரப்படாதவனாக, எவ்வளவு பேசினாலும் வாக்கினால் விளக்கப்படாதவனாக இருக்கின்ற கடவுள் ஒருவன் இருக்க வேண்டும். அந்த கடவுள் இல்லாமல் அவருடைய அருள் என்பது இல்லை என்று சொன்னார். அந்த சிவமின்றி சக்தி இல்லை. தேன் இல்லாமல் சுவைக்கப் போவதில்லை. சுவை என்பதை பிரித்து உணர முடியாது. மலர் இல்லாமல் மனம் இல்லை. மனம்தான் மலரை அறிவிக்கின்றது என்று சொன்னாலும் மலர் இல்லாமல் மனம் தனித்து நிற்காது. சுவைதான் இது தேன் என்று அறிவித்தாலும் தேன் என்ற ஒரு பொருள் இல்லாமல் சுவை தனித்து நிற்காது. சிவம் என்ற ஒரு சத்வஸ்து, ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருளுடைய ஆற்றல் தான் அந்த அருள். சிவமின்றி சக்தி இல்லை. இப்பொழுது அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றதுன்னு கேட்டா, மருளினை அருளால் வாட்டுகின்றது. நம்முடைய ஆணவமாகின்ற மயக்கத்தினை தன்னுடைய பேரருளினாலே அது என்ன பண்ணுகின்றது, வாட்டுகின்றது என்றால் நீக்குகின்றது. எதை போல அப்படின்னு கேட்டா, உலகிற்கு வந்த ஒவ்வொரு உயிரும் இந்த உலகிலே அறந்திருக்கின்ற பேரிருளினை ஒரு சூரியன் தன்னுடைய ஒளி கிரணங்களினாலே இருளினை நீக்கி இது காண வேண்டிய பொருளை காட்டுவதை போல, மண்ணுயிர்க்கு அளிப்பன் கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல, விழித்து பார்க்கின்ற கண்களுக்கு அந்தகாரம் புறத்தே முடியிருந்தால், கண்கள் பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட நல்ல கண்களாக இருந்தாலும், கண்கள் குருட்டு கண்கள் இல்லை, நல்ல கண்கள் தான், அப்படி இருந்தாலும் புறத்தேயும் பல பொருள்கள் உண்டு, சூனியம் இல்லை என்று இருந்தாலும், அந்தகாரம் என்ற இருள் மூடியிருந்தால் புறத்தே இருக்கின்ற பொருளானது பார்க்கும் ஆற்றல் கொண்ட கண்ணுக்கும் தெரியாது புலப்படாது போவதை போல, இச்சாக்கிரியா ஞான சக்திகள் கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கும் அறிவு என்பது நிகழாது போயிடும். புறத்தே இருக்கின்ற அந்தகாரத்தை போல அகத்தே இருக்கின்ற ஆணவ மலத்தினுடைய மறைப்பினாலே, புறத்தே இருக்கின்ற சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களினாலே புற இருளை நீக்கி காண்கின்ற கண்களுக்கு காணப்பட வேண்டுவற்றை காட்டுவதை போல, பெருமானுடைய அருள் என்பது சூரியனுடைய ஒளியை போல இருந்து ஆணவமலமாகின்ற இருளினை வாட்டி நிலை பெற்ற இருளுக்கெல்லாம் அவை பெற வேண்டிய ஏகதேச ஞானத்தையும் தொடர்ந்து பக்குவியான நிலையிலே வியாபக ஞானத்தையும் இவ்வாறு அளிப்பான். அவன் ஏகதேச ஞானத்தை அளிப்பது என்பது புறத்தே இருக்கின்ற சூரியன் உலக பொருளை காட்டுவதை போன்றது. அவன் வியாபக ஞானத்தை அளிப்பது என்பது அந்த சூரியன் தன்னை அண்ணாந்து பார்க்கின்ற உயிர்களுக்கு தன்னையே காட்டுவதை போன்றது என்பதனால புறத்தே இருக்கின்ற சூரியனை ஒரு எடுத்துக்காட்டாக கூறினார் இறைவனுடைய அருட்சக்திக்கு. இந்த எடுத்துக்காட்டிற்கு ஒரு லிமிடேஷன் உண்டு. என்ன லிமிடேஷன்னா, புறத்தே இருக்கின்ற சூரியனிடத்திலே ஒளியினை அந்த அருள் தான் வைத்திருக்கின்றது. ஆனால் அருளிடம் இருக்கின்ற ஒளி என்பது அருளிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. அது சென்றடையாத திரு என்று சொல்லப்படும்.
சூரியனுக்கு திரு என்பது இறைவனுடைய அருளினாலே சூரியனிடத்திலே படைப்பின் போது வைக்கப்பட்டது. ஆனால் இறைவனுடைய அருள் என்பது எப்பொழுதும் ஒளிப்பொருளாகவே விளங்குவது என்ற வேறுபாட்டினை மட்டும் அறிய வேண்டும். இந்த பாடலோடு 2வது அதிகரணமோ 5வது நூற்பாவும் நிறைவு பெறுகின்றன. வருகின்ற வகுப்பிலே 6வது நூற்பாவினை தொடங்குவோம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.